ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங் சரி பால் வாங்க போகலான்னு வந்தோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தா நெதர்லாண்ட்ஸில் நியூனன்ற ஒரு வில்லேஜில் இருக்குது இது ஒரு டைரி ஃபார்மு. ரொம்ப வருஷமாக இவங்க வச்சுருக்காங்க. இங்கே நிறையா ஜெர்சி மாடு இருக்குது, அப்புறம் கோழி கூட இருக்குது இங்கே நிறையா. இந்த பால் வந்து மோஸ்ட்லி பாஸ்டரைஸ் பண்ணி இருக்குது. ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க. பால் மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இவங்களே விற்கிறாங்க. ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க போல். இந்த ஷாப்பில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி காசை கால்குலேட் பண்ணி அந்த பாக்ஸ் கிட்ட பக்கத்தில் வச்சுட்டு போயிடணும். எல்லாமே ட்ரஸ்ட்டில் தான் இங்கே நடக்குது. ஒரு லிட்டர் மில்க் வந்து €1.20 ஆகுது. செல்ஃப் சர்வீஸ் தான், மிஷின் வச்சுருக்காங்க. எங்ககிட்ட சேஞ்ச் இல்லாதனால நாங்கள் வந்து ஓனர்கிட்ட சேஞ்ச் வாங்கி €1 நான் போட்டு பால் எடுத்துக்கிட்டோம். பால் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, திக்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்குது. நான் வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இன்னொரு டைம் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங் சரி பால் வாங்க போகலான்னு வந்தோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தா நெதர்லாண்ட்ஸில் நியூனன்ற ஒரு வில்லேஜில் இருக்குது இது ஒரு டைரி ஃபார்மு. ரொம்ப வருஷமாக இவங்க வச்சுருக்காங்க. இங்கே நிறையா ஜெர்சி மாடு இருக்குது, அப்புறம் கோழி கூட இருக்குது இங்கே நிறையா. இந்த பால் வந்து மோஸ்ட்லி பாஸ்டரைஸ் பண்ணி இருக்குது. ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க. பால் மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இவங்களே விற்கிறாங்க. ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க போல். இந்த ஷாப்பில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி காசை கால்குலேட் பண்ணி அந்த பாக்ஸ் கிட்ட பக்கத்தில் வச்சுட்டு போயிடணும். எல்லாமே ட்ரஸ்ட்டில் தான் இங்கே நடக்குது. ஒரு லிட்டர் மில்க் வந்து €1.20 ஆகுது. செல்ஃப் சர்வீஸ் தான், மிஷின் வச்சுருக்காங்க. எங்ககிட்ட சேஞ்ச் இல்லாதனால நாங்கள் வந்து ஓனர்கிட்ட சேஞ்ச் வாங்கி €1 நான் போட்டு பால் எடுத்துக்கிட்டோம். பால் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, திக்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்குது. நான் வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இன்னொரு டைம் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.